வெல்கம் டு அம்மாஸ் டெய்லி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவரைக்காய் பூண்டு குழம்பு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் அதிகமாக தேவைப்படுங்க. காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம், வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 10-12 பல் பூண்டு உரிச்சு வச்சுட்டு போட்டுக்கலாம். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா ஃப்ரை பண்ண உடனே சின்ன வெங்காயம் தான் அந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவரைக்காய் பூண்டு குழம்பு வந்து இந்த ஸ்டைலில் பண்ணிங்கன்னா ரொம்ப யம்மியாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தட்லேயே இதே அளவு மசாலா போட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10-12 சின்ன வெங்காயம், ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 2 டீஸ்பூன் தனியா பொடி, அதாவது கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மசாலாலாம் நல்லா வறுபட்ட உடனே ஒரு 2 தக்காளியை நம்ம நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அவரைக்காய் அதை வந்து சைடில் நாரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிக் பீசஸாக கட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. இந்த மசாலாலாம் நல்லா வதங்கட்டும். இப்போது ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த காய் மசாலாலாம் நல்லா வேகட்டும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் போட்டுட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ அவரைக்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம், அதை இதோட ஆட் பண்ணிடலாம். புளி ஊற்றின பிறகு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம அவரைக்காய் குழம்பு திறந்து பார்க்கலாம். நம்மளோட அவரைக்காய் குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.